ரெடி? ஓகே, டன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எந்த லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜஸில் உங்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவோம். அன்லைக் இங்கிலீஷில் டைரக்ட்லி பீப்புள் யூஸ் டு டாக் வித் நேம்ஸ் ஆர் வித் யூ அப்படின்னு பேசிடுவாங்க. நம்ம லாங்குவேஜில் அப்படி கிடையாது, இந்தியன் லாங்குவேஜஸில். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா போர்டில், யூ குட் சி ஹியர் தும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. தும் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுவீங்க? தும். தும் அப்படின்னா என்ன? நீன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீ. அதே மாதிரி ஆப், எப்படி? ஆப். ஆப்னா நீங்கன்னு அர்த்தம். ஸோ தும்னா நீ, ஆப் அப்படின்னா நீங்கள். தட் இஸ் ஹவு ப்ரனன்சியேஷன் இஸ் ஹியர். சரிங்களா? ஃபைன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே தமிழ் வேர்பு வா அப்படின்னு இருக்குது. சரியா? வா நம்ம சிம்பிளாக கூப்பிடுவோம் இல்லை, வா. இதான் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆவோ. சரிங்களா? ஆவோ, இந்த சவுண்ட் அவ்வளோதான். ஆவோ, ஃபினிஷ்ட். இப்போ இதே ரெஸ்பெக்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே ஆட் பண்ணிப்போம், வாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மரியாதையோட பெரியவங்கள பார்த்தா அந்த மாதிரி. அதே தான் பேட்டர்ன் இங்கேயுமே. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஆயியே, என்ன சொல்லுவாங்க? ஆயியே அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு போ. போன்ற வேர்ட் தமிழ் வேர்பு. இதை ஹிந்தியில் வந்து ஜாவோ, ஜாவோ அப்படின்போம். தமிழில் நம்ம ரெஸ்பெக்ட் ஃபார்ம் தமிழில் எப்படி போங்க அப்படின்றோம் இல்லைங்களா. இந்த போங்கன்றது வந்துட்டு ஜாயியே. எண்டில் வந்து ஈயே சேர்த்துக்கோங்க. இந்த ஈஏன்ற சவுண்டு எப்படி நம்ம தமிழில் இங்கே சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் ஈஏ அப்படின்னு சேர்த்துக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் லெசன் தான் இன்றைக்கி. கவனிங்க. சொல்லு அப்படின்னா போலோ. இங்கே ட்ரை பண்ணுங்கள். 1 2 3 போலியே. கரெக்ட். கேளுன்னா பூச்சோ, பூச்சோ. கேளுங்க அப்படின்னா பூச்சியே, பூச்சியே. இங்கே ச சவுண்டு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல பூச்சியே சொல்லாதீங்க, பூச்சியே. ச கொஞ்சம் அழுத்துங்க, பூச்சியே. ஓகே. நெக்ஸ்ட்டு குடி. தமிழில் குடின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பியோ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பிஜிஏ, பிஜிஏ சிம்பிள் ஜி, அப்படியே பிஜிஏன்னு சொல்லிடலாம். பேசு, பாத் கரோ அப்படின்போம் ஹிந்தியில். இங்கே பாத் கீஜியே, கீஜியே, லென்த்தி கீ. சரிங்களா? திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் ஹியர் இன் ஹிந்தி. ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன் ஒரு வாட்டி. வா, ஆவோ, ஆயே. जाओ, जाइए. बोलो, बोलिए. पूछो, पूछिए. खाओ, खाइए. இங்கே கா கூட ப்ரனன்சியேஷன் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து காவோ அப்படின்னு சொல்லலை, காவோன்னு சொல்கிறேன். உள்ள இந்த த்ரோட் இருக்கு இல்லையா, இந்த உள்ள தொண்டைக்கிட்ட அங்கே அழுத்தம் கொடுங்க கொஞ்சம். காவோ அப்படி ப்ரனன்சியேஷன். நம்ம தமிழில் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேஷுவலாக நம்ம தமிழில் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் ப்ரனவுன்ஸ் பண்ணிடுறோம். அதுதான் இங்கே ப்ராப்ளம். நமக்கு ஒரே ஒரு கா இருக்கிறதால நம்ம அப்படியே காவோ அப்படின்றோம். பட் இன் ஹிந்தி யூ ஹாவ் டூ க, நோ டூ க, அந்த மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு இன் கோர்ஸ் ஆஃப் டைம் ஐ லெட் யூ நோ. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே க, க செகண்ட் க, ரெண்டாவது அழுத்தமாக சொல்லணும். அந்த க, காயே. இதோட ப்ரனன்சியேஷன் மட்டும் கவனிங்க. காயே, பியோ, பிஜிஏ, பாத் கரோ, பாத் கீஜியே. முடிஞ்சுதா? திஸ் இஸ் டன். ஓகே, இந்த பேஜ் முடிச்சிட்டோம். அடுத்த பேஜ் போகலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் வேர்ப்ஸை கற்றுக்கிட்டீங்க. ஆவோ, ஜாவோ, காவோ, பியோ, இந்த மாதிரி பூச்சோ அப்படின்னு இந்த வேர்ப் இதெல்லாம் நீங்கள் இப்போ கற்றுட்ருக்கீங்க இல்லைங்களா. இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போது எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதை பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறீங்க, that is what you are going to learn now. Let us start now. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கோங்க. இந்த பேசிக் வேர்ட்ஸை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். சரியாப்பா? let us start now. உள்ள, தமிழில் நம்ம உள்ள அப்படின்றோம் இல்லைங்களா. இந்த உள்ள அப்படின்னா ஹிந்தியில் அந்தர். ட கிடையாது. இங்கே நான் எழுதுகிறேன் பாருங்கள். அந்தர், அந்தர். தா கிடையாதுப்பா. த அந்தர், இந்த தா வரும் ஹிந்தியில். வெளியே, தமிழில் வெளியேன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து பாஹர், பாஹர். இது அவ்வளோதான். ஹோட்டல் அப்படியே. வீடு வந்து கர், க கிடையாது, கர் கிடையாது, சிம்பிள் க கிடையாதுங்க, கர். க உள்ள த்ரோட்டில் இருந்து சவுண்ட் வரணும். தட் இஸ் கர். அண்ட் தென் சாப்பிடு, சாப்பாடு. சாப்பாடுக்கு வந்து we say खाना. சாப்பாடு மீன்ஸ்
खाना. ஓகே, அம்மா கிட்ட மாசே. இந்த கிட்டன்ற வேர்டு வந்து ஹிந்தியில் சே. அம்மா கிட்ட அப்படின்னு சொல்கிறோம்ல, அம்மாவை வந்து மா அன்போம். ஸோ அம்மா கிட்ட அப்படின்னா மாசே. அப்பா அப்பா கிட்ட அப்படின்னா ஆப்வியஸ்லி பாப்பா சே. இன்னைக்கு அப்படின்னா ஆஜ். சரிங்களா, இன்னைக்கு ஆஜ். லெட் அஸ் see இந்த வேர்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த வேர்ட்ஸை வச்சு how you are going to make sentences of your own. That is how இப்போ நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகே, shall we start our sessions? Ready? Let us continue our class. எங்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு நீங்களாக ட்ரை பண்ண போகிறீங்க. பார்க்கலாமா? ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன். சென்டென்ஸோடைய பேட்டர்ன் வந்து இவ்வளோதாங்க, இதில் சேஞ்ச் எதுவுமே கிடையாது. கவனிங்க, இந்த பேட்டர்னில் அப்படியே பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று அஸ்வினி உள்ள வா. சரியா? இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, லெட் மீ see. ஓகே, ட்ரை பண்ணிட்டீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அஸ்வினி अंदर आओ. சரிங்களா? அஸ்வினி அந்தர் ஆவோ. இவ்வளோதான் பேட்டர்ன். அஸ்வினி அந்தர் ஆவோ. அடுத்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அம்மா உள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று கவனிங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நோ ரெஸ்பெக்ட், கேஷுவலாக பேசியிருக்கோம். இது கேஷுவல் டாக்கு. ஓகேவா? திஸ் இஸ் கேஷுவல் வே ஆஃப் டாக்கிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார்மல் வே ஆஃப் டாக்கிங். பெரியவங்க கிட்ட பேசுகிறது, அம்மா கிட்ட பேசுகிறீங்க, எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும். எங்கே பேசுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அம்மா அந்தர் அந்தர் வாங்க. எஸ், ட்ரை பண்ணுங்க. ஆயே. அவ்வளோதான்ப்பா. அம்மா அந்தர் ஆயே. பாப்பா சின்ன குழந்தைய பார்த்து சொல்கிறோம், பாப்பா வெளியே போ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன குழந்தைய பார்த்து பாப்பா வெளியே போ அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி சொல்கிறோம்? கோ அவுட்னு சொல்கிறோம்ல. ஸோ பாப்பா பாஹர் ஜாओ. அவ்வளோதான், நோ ரெஸ்பெக்ட் இங்கே. சரியா? அதனால் கேஷுவலாக பேசிட்டோம். இதுவே யாராச்சும் பெரியவங்க இருக்காங்க, இல்லைனா ஏதாச்சும் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஃபார் லேர்னிங் பர்பஸ் ஐ எம் டெல்லிங் யூ, யாரையும் நம்ம அப்படி வெளியே போகணும்னு சொல்ல மாட்டோம். பட் தென் ஃபார் லேர்னிங் பர்பஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு இதுனா நீங்கள் வெளியே போங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் அப்படின்னா ஆப்பு. கரெக்டாக? இப்போ நீங்கள் அப்படின்னா ஆப்பு. ஸோ நீங்கள் வெளியே போங்க என்ற பட்சத்தில் யூ கேன் சிம்ப்ளி சே லைக் திஸ், நீங்கள் வெளியே போங்க அப்படின்னா. இது இப்போ அடுத்தது பாருங்களேன். கார்த்திக் வீட்டில் சாப்பிடு. கார்த்திக்ன்றது ஒரு சின்ன பையன் வச்சுக்கலாம். கார்த்திக் வீட்டில் சாப்பிடு, இது ஒரு சென்டென்ஸு. ஸோ கார்த்திக் வீட்டில் இங்கே இருக்குது பாருங்கள், வீட்டில் கர்மே. கரெக்டா? கர்மே. இதை பேஸ் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். கார்த்திக் வீட்டில் சாப்பிடு. ஹவ் வில் யூ சே? ஆர் யூ ட்ரையிங்? கார்த்திக் कार्तिक வீட்டில் ना घर में खाओ. हो गया. ठीक है. नेक्स्ट वन दर्शिनी அப்பா கிட்ட பேசுங்க. ரெஸ்பெக்ட். சரியா? ஸோ தர்ஷினி ஆஸ் யூஷுவல் நேம். இந்த பொண்ணுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறோம். अप्पा किट्टा, यहाँ देखिए, यहाँ पे लेफ्ट हैंड साइड पे है, यहाँ है ना. अप्पा किट्टा, किट्टा मतलब पास. अप्पा किट्टा नो. अप्पा किट्टा அப்படின்னா पापा से, अप्पा किट्टा பேசுங்க. पापा से बात कीजिए. சரியா? पापा से बात कीजिए, नो பேசுங்க அப்படின்னு சொல்கிறோம். மீனா அம்மா கிட்ட பேசுங்க. இது ஒரு இந்த பேஜ் அப்படியே பார்த்துக்கோங்க. எப்படி ரெஸ்பெக்டாக பேசுகிறதுன்றது தான் நம்ம பேசியிருக்கோம். எப்படி ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது, எப்படி ரெஸ்பெக்டாக பேசுகிறது, இந்த சென்டென்சஸ் இது எப்படி பேசுகிறதுன்றது தான் நம்ம இந்த கிளாஸில். எப்படின்னா அம்மா கிட்ட ஓகே கேளுங்கன்னு மாற்றிக்கலாம். அம்மா கிட்ட கேளுங்க. ஸோ லெட் மீ ட்ரை திஸ். ஓகே. மீனா மாசே. எங்கே ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். அம்மா கிட்ட கேளுங்க. கேளுங்க அந்த வேர்பு இதுக்கு முன்னாடி பேஜில் நம்ம பார்த்தோம். கேளுங்கன்னா பூச்சியே. மாசே
பூச்சியே. மீனா அம்மா கிட்ட கேளுங்க. புரியுதாம்மா? தட்ஸ் ஆல், as simple as it is. அம்மா இப்போ இன்னைக்கு அவ்வளோதான். இந்த சென்டென்ஸ் வேண்டாம். மீனா மாசே பூச்சியே. மீனா அம்மா கிட்ட கேளுங்க. ஓகே. அப்பா தண்ணி குடிங்க. தண்ணிக்கு பானின்னு சொல்லுவோம். ஓகேவா? வாட்டருக்கு we say பானி. தண்ணி வாட்டருக்கு பானி. ஓகேவா? அப்பா தண்ணி குடிங்க. we are saying அப்பா தண்ணி குடிங்க. ஓகேவா? இது என்ன பண்ணலாம்? பாப்பா பானி. எஸ், ஆர் யூ ட்ரையிங்? ட்ரை பண்ணுறீங்களா நீங்களே? 1 2 டன். சூப்பர். பீஜியே. அப்பா பாப்பா பானி பீஜியே. ठीक है? நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுங்க. we are saying the other person. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. நீங்கள் பேசுங்க. இதுக்கு எப்படி பண்ணலாமா? எஸ், கேன் யூ கிவ் அ ட்ரை? யா, யூர் ரைட். என்ன பண்ணலாம்? आप बात कीजिए. आप बात कीजिए. வெரி குட். அவ்வளோதான். இவ்வளோ கொஞ்சம் அப்படியே யோசிச்சே நம்மளா ட்ரை பண்ணிக்கிட்டே கற்றுக்க வேண்டியது தான். ஈஸி தான். சரியா? ஓகேவா? நீங்கள் போங்க. நீங்கள் போங்க. இது ஒரு சென்டென்ஸு. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லுவோம்? எஸ், ட்ரை பண்ணுறீங்களா? आप जाइए. தட்ஸ் ஆல். நீங்கள் தோசை சாப்பிடுங்க. இந்த சென்டென்ஸை ட்ரை பண்ணலாமா? நீங்கள் தோசை சாப்பிடுங்க. எஸ், ட்ரை பண்ணுங்க. இது எப்படி சொல்லுவீங்க நீங்கள் அப்படின்னா आप தோசை खाइए. அவ்வளோதான். இந்த மாதிரி வேர்ப்ஸை நீங்கள் இதே சென்டென்ஸ் இதை கொஞ்சம் நம்ம மாற்றிட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். நீ தோசை சாப்பிடு. ஓகே. இதை எப்படி ட்ரை பண்ணலாமா? யா, யூ கேன் கிவ் அ ட்ரை நவ். எஸ், तुम डोसा खाओ. that's all. நீன்ற பட்சத்தில் இட் வில் கம் லைக் திஸ். ஓகேங்களா? பாட்டுக்கு என்ன சொல்லுவோம் தெரியுமா? கானா அப்படின்னு சொல்லுவோம். சாங், பாட்டு இருக்கு இல்லையா, பாட்டுக்கு ஹிந்தியில் கானா. நீ பாட்டு கேளு. என்ன இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். எனக்கு தமிழ் இஸ் மோர் கன்வீனியன்ட் ஃபார்ம். அப்படியே கடகடன்னு எழுதிடுறேன். இங்கிலீஷில் எழுதுனா எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன் நான். எப்படி இதுதான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீ பாட்டு கேளு. ஓகே. தும் பாட்டுனா கானா காவோ. அவ்வளோதான். இதே நீங்கள் பாட்டு கேளுங்கன்னா நீங்களே ட்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பாட்டு கேளுங்க அப்படின்னா எஸ், கரெக்ட். ஆப், இது சுனோ இல்லையா, சாரி, ஆப் கானா சுனோ. நீ பாட்டு கேளு. சுனோன்றவ நான் சொல்லலைங்க. தும் கானா சுனோ, ஆப் கானா. உங்களுக்கே தெரியும் பேட்டர்ன் என்னன்ட்டு. காயே. That's all. Again and again I'm saying this. Okay, fine.